ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த நாளிலும் அடியனை தகுதிப்படுத்தின நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். அடைக்கப்பட்ட இந்த தேசத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல சபைக்காகவும் நாம் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தந்த கிருபைகளுக்காகவும் நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் இருந்த வண்ணமாக அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ருசியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் அடைக்கப்பட்ட தேசத்தில் நம்ம எத்தனையோ கஷ்டமான வேலைகளுக்கு மத்தியில் அந்த நாளில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த இடத்துல வரல. அதனால எல்லாம் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போம். அப்பா ஆவியானவரே, இந்த நாளுக்குரிய மன்னாவை எங்களுக்கு தாங்க ராஜா. ஆவியானவர் நீர் பேசுங்க தகப்பனே. ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நாங்கள் இந்த இடத்துல ஓடி வரல ராஜா. ஒரு மனுஷனுடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தையும் தராது தகப்பனே. இந்த நாளில் ஒரு விஷயங்களை ஒப்பு கொடுக்குற ராஜா. எல்லாம் ஒப்பு கொடுப்போமா நம்முடைய சிந்தனைகள் சிதறாதபடிக்கு கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சத்தத்தை கேட்க போகிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் சொன்ன வசனத்தின்படி இந்த நாளில் சபையில் தேவ ஆவியானவர் பேச போகிற காரியங்கள், அவர் இடைப்பட போகிற காரியங்கள்ல இந்த நாளில் நமக்கு பிரயோஜனமாய் அதை மாற்றி கொடுக்கும்படிக்காக எல்லாம் ஒரு நிமிஷம் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. அப்பா ஆவியானவரே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவன் தந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடைக்கப்பட்ட தேசத்தில் தேவனீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையில் நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அடிய தரைமடி தாழ்த்துகிற ராஜா. என்னிடத்துல ஒன்றுமில்லை ராஜா. என் ஞானத்தில் குறைவுள்ளவன் ஆண்டவர், நான் வேத அறிவுள்ள குறைவுள்ளவன் தகவனே. ஆவியானவர் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றுங்க தகவனே. ஆவிக்கிற வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனம் பண்ண என் தேவனை மாற்றித்தாங்க. தரை மட்டும் தாழ்த்துக்கிற சிந்தனைகளை சிதறடிக்கிற பொல்லாத சத்துருவை கடிந்து அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடைத்து போடுங்க ராஜா. அந்நியன் விருத்த சிதனமில்லாத உள்ள பிரவேசிக்காதபடி ஆண்டவரே, தேவாண்டவர் ரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்ல முதலாவது நிருபம் 1:18. 1 கொரிந்தியர் 1:18. ஆமாம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ. நம்ம யோசிக்கலாம், நம்ம ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை நம்ம வாடுகிறோம், அநேக வார்த்தைகளை அநேக வசனங்களை கேட்குறோம். ஏன் வாரம் நம்ம மெசேஜ் கேட்கணுமா? நம்ம யோசிக்கலாம் இல்லையா? நிறைய பேர் நம்ம உள்ள வேதத்தை 2 தடவை 3 தடவை அதற்கு மேலாக நம்ம முழுசும் படித்து முடித்தவர்களாக இருந்திருப்போம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிற காரியங்கள் எப்படியா இருக்கிறது? நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்கிறதற்கு, இல்லைன்னா சில நேரங்கள் நம்ம ஸ்ட்ரக்காக இருக்கிற நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு வாரமும் நம்ம அதே ஒருவேளை கேட்ட வசனங்களே கேட்டாலும் அது எப்படியா இருக்கிறதா? அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அநேக நேரங்களில் பிரயோஜனமுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நாளிலும் நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கும்படிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:27-28 வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆமென். தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். இதனால அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த இடத்துல சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டாரா? உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி அவர் என்ன பண்ணாரா? பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அதுக்கு மேலே நம்ம வாசிக்கும்போது ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள், நான் தேவன் அவருடைய ஊழியத்திற்கு அவருடைய நாம மகிமைக்கு அழைக்கிற பாத்திரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அதனால் ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை தேவன் ஞானிகளை மாத்திரம் தான் தெரிந்து கொண்டிருப்பார் சொன்னால், ஒருவேளை நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருப்பாரான்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். ஏன்ட்ட என்ன இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் தெரிந்து கொண்டார்.
நம்ம ஒருவேளை ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் காணப்படலாம், நம்ம பலவீனமானவர்களாய் காணப்படலாம், நம்ம சுற்றி நம்ம பார்க்குற எல்லாரையும் பார்க்கலாம் நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் காணப்படலாம், நம்ம பலவீனமானவர்களாய் காணப்படலாம். நம்ம அநேகர் இழிவாய் நினைக்கிற ஒரு மனுஷியாக கூட நம்ம அநேக நேரங்களில் காணப்படலாம். இவெல்லாம் என்னத்தை செஞ்சிருவான், இவனால் என்ன செய்திட முடியும்னு சொல்லி அநேக நேரங்களில் மனுஷர்கள் நம்மை இழிவாய் பார்க்குற ஒரு சூழ்நிலையில் கூட காணப்படலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட நம்மை தான் அந்த நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட நம்மை தான் தேவன் இந்த நாளில் அவருக்கென்று அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு அவருடைய நாம மகிமைக்கென்று தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன் தேவன் அப்படி தெரிந்து கொள்ளணும்? எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஞானத்தில் சிறந்தவர்கள் இருக்கிறாங்க, பலவான்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஏன் தேவன் அவைகள் எல்லாவற்றை விட்டு ஞானத்தில் குறைவுள்ளவர்களாகி நம்ம பலவீனர்களாகி நம்ம தேவன் தெரிந்து கொண்டார் சொல்லி இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். சில காரியங்களை பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம் தான். வயத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம் தான் இல்லையா? 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, தேவன் என்ன பண்ணுறாரு, அவர் சவுலை புறக்கணித்தபடினால அவர் என்ன பண்ணுறாரு, நீ போயிட்டு ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நான் என்ன பண்ணுவேன், ராஜாவாக என்ன பண்ண போகிறேன், அபிஷேகம் பண்ண போகிறேன், நீ உன்னுடைய தைல கொம்பை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போது இவர் சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறாரு. அவர் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, ஈசாயின் இடத்துல வந்து சொன்னோன்னு அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாரு, அவன் 5வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தே, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலியிடுவதற்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலியிடுவதற்கு அழைத்தார். ஆமென். ஈசாயின் குமாரர்கள் ஒருவனை என்ன பண்ணாரு, அவர் ராஜாவாக தேர்ந்தெடுக்க போகிறாரு. அப்போ ஈசாயின் இடத்துல சொன்னோன்னு அவன் என்ன பண்ணான், ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்திற்கு அழைத்து கொண்டு வருகிறான். அப்புறம் எல்லாருக்கும் நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிஞ்ச ஒருத்தராக வராங்க. ஆனால் 7 பேர் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, புறக்கணிக்கிறார். 1வது வாரம், 2வது வாரம், 3வது வாரம் எல்லாரையும் ஆண்டவர் புறக்கணித்துட்டார். அப்போது 10வது வசனத்தில் ஈசாய் தன் குமாரர்கள் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணி நான் சாமுவேல் என்ன சொல்றார், கர்த்தர் இவர்களில் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. அப்போது உனக்கு உன்னுடைய குமாரர்கள் இவ்வளவு தானா, இல்லை வேறு யாராவது இருக்கிறாங்களான்னு சொன்ன உடனே இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு உலக பிரகாரமாக நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம யோசிச்சு பார்த்தாலும் நம்ம வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடக்க போகிறது. ஒரு பெரிய அந்த காலத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி குறித்து நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அதற்கு முன்னதாக தான் சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். தீர்க்கதரிசி வீட்டுக்கு வருகிறான்னு சொன்னால் எவ்வளவு ஆர்ப்பாட்டமாக இருந்திருக்கிறோம். அப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய விஐபி வராங்க, அவங்களோடு கூட ஒரு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ நம்முடைய தகப்பன் என்ன பண்ணுறாரு, 7 குமாரர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, அவர்களோடு விருந்துக்கு அவர்களை பரிசுத்தம் பண்ணி அவர்களை ஆயத்தம் பண்ணி என்ன பண்ணுறாரு, விருந்துக்கு வைச்சிருக்கிறாரு. இதை பற்றி எதுவுமே தெரியாதபடிக்கு தாவீது என்ன பண்ணுறாரு, அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அது கூட பரவாயில்ல, அவனை அழைத்து அனுப்பும்போது அவன் வீட்டுக்கு வரும்போது அவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை ஈசாய் நினைத்திருக்கலாம், தேவன் ஒருவேளை ராஜாவை என்னுடைய குமாரர்களில் அந்த 8 பேரில் ஒருவரை ராஜாவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த 7 பேரில் ஒருத்தனை தான் என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளணும். இவங்க தான் அதற்கு ஆப்டானவங்க இந்த பதவிக்கு. இல்லைன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறதற்கு இந்த 7 பேரில் ஒருத்தர் தான் தகுதியானவர்கள் சொல்லி என்ன பண்ணுறாரு, ஈசாய் நினைத்ததுனால என்ன பண்ணுறாரு, அவர் தாவீது என்ன பண்ணிட்டாரு, புறக்கணிச்சிட்டாரு. இவன் இருக்கிறதுலே சின்ன பையன், ஞானத்தில் குறைவுள்ள பையன், இவங்களெல்லாம் பலசாலிகள் மிலிட்டரியில் இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் நம்ம இந்த நாளில் பார்த்தோம், தேவன் என்ன பண்ணுறாரா, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இருதயத்தை பார்க்கிறார். அந்த பின்னாடி நம்ம வசனத்தில் வாசிக்கும் போது அவன் வருகிறான். அவன் வந்த உடனே இவன் தான் நீ எழுந்தவனை அபிஷேகம் பண்ணு. அவனுடைய சகோதரர்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தம் பண்ணுறாங்க, ஆயத்தப்படுத்துகிறாங்க. பரிசுத்தமாய் ஆயத்தத்தோடு வந்தவர்களை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவன் அப்படியே உள்ளே வர்றான். அவனை பார்த்தவன என்ன சொல்கிறார், அவனை இவன் தான் எழுந்தவனை அபிஷேகம் பண்ணி. இதனால் நாம் யோசிச்சு பார்க்கலாம், நம்ம ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது, இல்லைன்னா ஆண்டவர் நம்ம ஊழியத்திற்கு அழைக்கும் போது அவர் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற இந்த கிருபைகளெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரால் நம்ம பரிசுத்தவான்களாக நம்ம இல்லாமல் இருந்திருக்கலாம். நம்ம பரிசுத்தத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம், பலத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட நம்மை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டார். 7 சகோதரர்களையும் பரிசுத்தம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக போன போது அவர்கள் ஒருவரையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தாவீதை தெரிந்து கொண்டு அதுக்கு பின்னாடி நம்ம பார்க்கும்போது சாமுவேல் என்ன பண்ணுறான், தைல கொம்பு எடுத்தவனை சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணி நான் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார்.
நான் பரிசுத்தமான இருந்ததுனால ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளலை, நான் பரிசுத்தமாக இருந்ததுனால ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளலை, ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால என்ன அப்படிப்பட்டவனான பரிசுத்தமாய் ஆனால் ரோமர் 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் என்னை தெரிந்து கொண்டபடினால் அவர் என்ன பண்ணார், தெரிந்து கொண்ட தேவன் என்ன பண்ணுறார், நம்மை நீதிமான் ஆக்குகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிதான் அந்த நாள் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டு இருக்கிறார். தேவன் இருக்கிறதுல எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு நம்மை தான் என்ன பண்ணிருக்கிறாரு, தெரிந்து. அப்போ ஏன் ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொள்ளணும், ஏன் அவர்கள் சகோதரர்களை தெரிந்து கொள்ளலை? யுத்தத்தில் வல்லவர்கள் தான், பரிசுத்தம் பண்ணப்பட்டாங்க, அவர்கள் தகுதியுள்ளவர்கள் தான். ஆனாலும் தகுதியுள்ளவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளாமல் தகுதி இல்லாத இல்லைன்னா மனுஷரால் தகுதி இல்லாதவன் சொல்லி முத்திரை கொள்ளப்பட்ட தாவீதை தேவன் ஏன் தெரிந்து கொண்டார் சொல்லி தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை பார்த்ததுனால நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதே 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 26வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நிந்திக்கிறதற்கு விருத்தசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஆமென். தாவீதுடைய காரியத்தில் முதலாவது நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்ன, அவனுடைய பக்தி வைராக்கியம். நம்ம பார்க்க சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். பெலிஸ்தியர்கள் வராங்க, கோலியாத் நிற்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நிற்கிறான். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு பயந்து போய் நிற்கிறாங்க. யார்? எல்லா ஜனங்கள் இருக்கிறாங்க, சவுல் இருக்கிறான், தாவீதினுடைய சகோதரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு பயந்ததுனால ஒருத்தன் கூட என்ன பண்ணலை, அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க போகலை. ஆனால் பலமே இல்லாத ஆள், மிலிட்ரிலே இல்லாத யார், ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த தாவீதுக்கு இதை பார்த்தவொன்னு என்ன வருது, முதலாவது கோபம் வருது. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். நம்ம சவுலை குறித்து பார்க்கும்போது வாசிங்க, 1 சாமுவேல் 9:2 வாசிங்க. அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். ஆமென். பெலிஸ்தியர்களில் கோலியாத்து ஜெய்சாண்டிக்கா நிற்கிறான். ஒருவேளை இஸ்ரவேலர்களுக்குள்ளே எப்படி சவுல் எப்படிப்பட்ட, சவுல் எல்லா இஸ்ரவேலர்களும் எப்படி இருந்தாங்க, சவுலினுடைய தோளுக்கு கீழாக இருந்தாங்க. இஸ்ரவேலில் உயரமான ஆள் யார், சவுல். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. நியாயப்படி பார்த்தா யார் போகணும்? ஏன்னா அவனுக்கு கொஞ்சமாவது ஈக்குவலாக இருக்கிறது யார் தான், சவுல் தான். அந்த கோலியாத்துக்கு கொஞ்சமாவது ஈக்குவலான ஆளாக இருந்திருப்பான். ஆனால் இவன் சிறியவனாக இருந்தும், இவன் பலவீனமானவனாக இருந்தும், நம்ம பின்னாடி பார்க்கும்போது 39 வசனத்தில் 17-39 அந்த கேடயம் அந்த வஸ்திரங்களெல்லாம் போட்டுட்டு அவனுக்கு நடக்க கூட முடியலை. அப்போ அவன் எவ்வளவு சின்ன பையனாக இருந்திருப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி அவன் பலவீனனாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரே ஒரு காரியம் இருந்துச்சு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். தேவனுடைய நாமத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ள பற்றி எரிந்ததுனால அவன் என்ன சொல்கிறான், நான் போகிறேன், நான் இந்த பெலிஸ்தியன் என்ன பண்ணுவேன், நான் வீழ்த்துவேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், அவன் போகிறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் 46 வசனத்தில் பார்க்கும்போது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் தான் என்னுடைய கையில் என்ன பண்ணுவார், ஒப்பு கொடுப்பார்னு சொல்லி அவன் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் அவன் போய் அந்த பெலிஸ்தியனை ஜெயிக்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஏன் தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார்? இந்த யுத்தத்தில் வல்லவர்களாக இருந்த அவர்களுக்கு இல்லாத பக்தி வைராக்கியம் யார்கிட்ட இருந்துச்சு, தாவீதினிடத்தில் இருந்துச்சு. அதனால தான் தேவன் தெரிந்து கொண்டார். இப்போ இந்த நாளில் நம்மிடத்தில் இப்படிப்பட்டதான பக்தி வைராக்கியம் இருக்கிறதான்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு 10 பேர் ஒரு இன்டர்வியூக்கு வராங்க. 10 பேரில் 9 பேர் நல்ல டேலண்டட், அந்த இன்டர்வியூ அந்த வேலைக்கு கரெக்டாக ஆப்டான ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்க. அதில் நானும் ஒருத்தர் இருக்கிறேன், 10வது ஆளாக இருக்கிறதுலே தகுதியில் குறைஞ்சால் நான், அவரோட குவாலிஃபிகேஷனில் குறைஞ்சால் நானா, அவரோட டேலண்டில் குறைஞ்சால் நானாக இருக்கிறேன். ஆனால் அந்த மேனேஜரோ அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களோ அவங்க 9 பேரையும் தள்ளிட்டு என்ன செலக்ட் பண்ண, நான் எப்படி இருப்பேன், அந்த மனுஷனுக்கு எப்படி இருப்பேன், எப்படியாவது என்ன பண்ணிடுவேன், நான் என் ஜீவனை கொடுத்தாவது அந்த மனுஷன் என்னை எடுத்ததற்காக நம்ம நன்றியுள்ளவர்களாக இருப்போம் இல்லையா? இதனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக நம்முடைய தேவனுக்கு இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் நாம சிந்தித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட என்ன, எந்த விதத்திலும் பலவீனமாக இருக்கிற என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே, அந்த ஆண்டவருக்கு நான் என்னத்தை செல்வேன், நான் என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் என்ன பண்ணுவேன், அவருக்கு பின் செல்வேன்னு சொன்ன வேத வசனத்தின் முடிந்தனால் அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் இருக்கிறதான்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்ப்போம். என்னாகும் 25வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, மோவாபிய குமாரத்திகளோடு என்ன பண்ணுறாங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க. ஆண்டவர் கோபமாக பேசி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் என்ன பண்ணாங்க, 25:6 வாசிங்க. என்னாகும் 25:6.
முன்பாக அழுது கொண்டிருக்கையில் ஆமென். அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரீயை தன் சகோதரத்தில் அழைத்துக் கொண்டு வந்தான். ஆமாம், எப்படி பாருங்க, பைஸ்தனம் பண்ணதுனால தேவன் படு கோபமாக பேசி கொண்டிருக்கிறாரு. ஜனங்கள் எல்லாம் மோசையும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் என்ன பண்ணுறாங்க, அழுது கொண்டு நிற்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஒரு மோவாபிய ஸ்திரியை அழைத்து கொண்டு போகிறான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார்? மோசே இருக்கிறார், யோசுவா இருக்கிறாரு, மூப்பர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒருவன் மாத்திரம் எலெயாசாரின் மகன் பினகாஸ் என்ன பண்ணுறான், அதை பார்த்த மாத்திரத்தில் ஒரு ஈட்டி எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறான், அவர்கள் இருவரையும் அதை உருவி போக என்ன பண்ணுறான், அவர்களை குத்தி போட்டான். அவனுடைய பக்தி வைராக்கியம் அந்த நாளில் என்ன பண்ணிச்சு, இஸ்ரவேலின் வாதையை நிறுத்தி போட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பின்னாடி பார்க்கும்போது நான் என் எரிச்சலின் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பேன். ஒரு மனுஷனுடைய பக்தி வைராக்கியம் அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணிச்சு, பாதுகாத்துன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் இந்த நாளில் நம்மிடத்தில் இருக்கிறதான்னு சொல்லி நாமே சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை தேவன் அதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கலாம். நம்ம தகுதியில்லாத நம்மை தேவன் தெரிந்து கொண்டது என்னது, நாம் அவருக்காக உண்மையோடு உத்தமத்தோடும் பக்தி வைராக்கியத்தோடு நம்ம இருப்போம்னு சொல்லி அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி இதனால நம்ம பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம தாவீதை குறித்து 2வது பார்க்கலாம். எல்லாருக்கும் நல்லா தெரிந்த காரியம் தான். 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 1லேருந்து 22 வரைக்கும் பார்க்கும்போது என்ன பண்ணுறான், சவுல் என்ன பண்ணுறான், தாவீது ஏதோ கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டவொடனே தாவீதை கொல்றதுக்கு என்ன பண்ணுறான், சவுல் 3000 பேரை கூட்டிக் கொண்டு என்ன பண்ணுறான், வர்றான். வாழ்கிற இடத்துல ஒரு கெபியின் இடத்துல போயிட்டு அவன் உள்ளே போகிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க ஜனங்கள், தாவீதோடு இருந்த மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்க, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயா. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்தார். என்ன பண்ணாரா, சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டார், நீ என்ன பண்ணு, கொன்று போடு அப்படின்னு என்ன சொல்கிறான். 6வது வசனம் மாத்திரம் வாசிங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. ஆமென். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் என் கையை போட மாட்டேன். நான் அவனை கொண்டலன்னா அவன் என்ன பண்ணிடுவான், என்ன கொன்றுவான். அவன் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை போட மாட்டேன். இந்த நாளில் கடைசி நாட்கள் நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களாக காணப்படணும். மத்திய 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நாங்கள் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக நம்ம மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவோம். நம்ம மற்றவங்கள ஈஸியாக நம்ம குற்றவாளிகள் என்று தீர்த்துருவோம். அதுவும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை குறித்து நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். சவுளை ஆண்டவர் தள்ளிட்டாரு, சவுல் ஒரு பொல்லாத ஆவி வந்திருக்கிறது, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் தாவீது என்ன சொல்கிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் என் கையை போட மாட்டேன். 11வது வசனத்தில் பார்க்கும்போது என் தகப்பனே பாரும் என்ன சொல்கிறான், என் தகப்பனேன்னு சொல்லி அவன் அந்த நேரத்தில் சொல்கிறத நம்ம பார்க்க. அதே மாதிரி 8வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ராஜாவாகி என் ஆண்டவனே. நம்ம கூடுவோமா, நம்மளை கொல்ல வர்றான், நம்மளை கொல்லும்படிக்கு 3000 பேரை கூட்டிகிட்டு வரான். அவனை கொல்லுகிறதற்கான ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. ஆனாலும் அவளை கொல்லாதபடிக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் என் கையை போட மாட்டேன்னு சொல்லி அவன் அந்த காரியத்தை அவன் செய்யாதவனை அந்த இடத்துல இருந்து கடந்து சொல்கிறான். அதே சம்பவம் தான் இன்னொரு சமயத்தில் அதே ஒரு காரியம் நடக்கிறது. 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தில். அப்பவும் அவன் என்ன பண்ணுறான், அந்த சொம்பை அந்த கோலை மாத்திரம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், அவனை கொல்லாதபடிக்கு என்ன பண்ணுறான், போய் விட்டுக்கிறது நம்ம பார்க்குறோம். அதில் அது மாத்திரமல்ல, 8, 9, 10 வாசிங்க. 26, 8, 9, 10. தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டாளுடைய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். ஆமென். என்ன சொல்றான்,
கர்த்தர் அபிஷேகம் அணிவித்தவர் மேல் என் கையை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கலன்னா நம்ம துரோகம் பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணாலும் சரி. அதான் சொல்லலாம், தேவன் அபிஷேகம் பண்ணின ஜனங்கள் மேலே, தேவன் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகள் மேலே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜாக்கிரதையில், நம்முடைய கைகளை போடுகிறதுக்கு நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்படணும். நம்ம தாவீது அப்படிப்பட்டவனாக இருந்தான். இல்லை ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் விட்டுட்டான், மறுபடியும் அவனை கொல்றதுக்கு தான் என்ன பண்ணுறான்? துரத்திட்டு வருகிறத பார்க்குறோம், ஈட்டியை கொண்டு எரிக்கிறத நம்ம பார்க்குறோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் என்ன சொல்லலாம்? கர்த்தர் அவனை அடித்தால் ஒழிய, இல்லைன்னா அவனுடைய காரியம் அவன் செத்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், நான் ஏன் கையால் அவனை என்ன பண்ண மாட்டேன், கொண்டு போட மாட்டேன். பின்னாடி நம்ம இந்த காரியத்தை குறித்து நம்ம ஏற்கனவே மெசேஜில் பார்த்துருக்குறோம். பின்னாடி சாக கிடந்த சவுலை கொன்றவனை கூட என்ன பண்ணுறான் தாவீது, நீ எப்படி என்னுடைய எஜமானனை கொல்லலானவன் கொன்று போடுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நாம் நம்முடைய காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்கிறவர்களாய் காணப்படணும். இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, 1 சாமுவேல் 30வது அதிகாரம். இதுவும் நல்லா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 1-24 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பெலிஸ்தர்கள் இடத்திற்குள்ள யுத்தம் பண்ணுறதுக்காக தாவீது போயிட்டு திரும்பி வருகிறாரு. தாவீதும் அவன் மனுஷரும் சிக்லாக்கு வந்து சேர்றாங்க. அப்போ அமலேக்கியர் என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து இவருடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க? கொள்ளையடிச்சிட்டு அவங்க அந்த பட்டணத்தை என்ன பண்ணுறாங்க? சுட்டெரிச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறமா பின்னாடி பார்க்கும்போது 6வது வசனம் வாசிங்க, 36. ஆமென். மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஆமென். சகல ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட, ஏன்னா எல்லாம் போச்சு. இவங்க யுத்த புருஷர்கள் வராங்க, அந்த பட்டணமே தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. யார் கொண்டு போனாங்க, எங்கே கொண்டு போனாங்க, எந்த பக்கம் போனாங்க, எதுவுமே தெரியாது. எல்லா ஜனங்களும் தங்களுடைய பெலன் போக மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர்கள் அழுகிறாங்கன்னு சொல்லி 4வது வசனத்தில் சொல்லப்படுது. தாவீது மகனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்கள் பெலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இப்போ நமக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன், நமக்கு இப்படி ஒரு காரியம் வந்துச்சு, நம்ம முதலாவது என்ன செய்வோம்? நம்முடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஒரு காரியத்தை எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க, இல்லை கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் முதலாவது நம்ம என்ன பண்ணுவோம்? எழுந்து என்ன பண்ணுவோம்? அதை துரத்திட்டு போகலாமா, எப்படி நம்ம அதை காத்துக்கொள்ளலாம், எப்படி அதை திருப்பிக் கொள்ளலாம்னு சொல்லி நம்ம யோசிக்கிறவனாய் காணப்படுவோம். ஆனால் 8வது வசனம் வாசிங்க. ஆமென். பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன சொல்றான்? தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர, எப்படி நம்ம யோசிச்சு பார்ப்போம்? மனைவி, பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு பின்தொடர வேண்டுமோ, நான் அதை பிடிப்பேனோன்னு சொல்லி அவன் கர்த்தரிடத்தில் போய் கேட்குறவனாய் காணப்படுகிறான். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய சித்தம் அறிந்து நம்ம செயல்படுறோமான்னு சொல்லி இந்த நாட்களில் நம்ம ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். கொஞ்சம் ஒரு சின்ன காரியம் வந்துச்சுன்னா டக்குன்னு நமக்கு நம்மளுடைய மூளை வேலை செய்யும். இப்படி செஞ்சிடலாம், இதை இப்படி செஞ்சிடலாம், அதை அப்படி செஞ்சிடலாம். டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. இப்போ உங்கள் காரியத்தில் பார்த்தா எவ்வளோ சீக்கிரமாக அவங்கள பின்தொடர்றாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்கள பிடித்து கொள்ளலாம். இவங்க லேட் பண்ணுற ஒரு நிமிஷமும் அவங்க தூரமாக போகிறதுக்கோ இல்லை அவர்கள் கைக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் தாவீது என்ன பண்ணுறான்? கர்த்தருக்குள் அவனை திடப்படுத்தி கொண்டான் முதலாவது. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறான்? கர்த்தரை நோக்கி கேட்குறான், அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ. இதனால் நாம் அப்படி கேட்குறோமா? அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் ஞானத்தில் குறைவுள்ளவர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் ஞானத்தில் குறைவுள்ளாகலாக நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம நிறைய நேரங்களில் பெரிய ஞானி போல் நம்முடைய சுய ஞானத்தினால நிறைய காரியங்களில் நமக்கு கைவிட்டு, நம்ம தலையை விட்டு, நம்ம நினைக்கிற நேரங்களில் நம்ம குட்டுப்பட்டு, நம்ம அதில் அடிபட்டவர்களை நம்ம அநேக நேரங்களில் திரும்பி வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த தாவீது எவ்வளவோ, அதாவது தங்கள் பெலனை வற்றி போக மட்டும் அழுகிறதற்கு பெலன் இல்லாதபடிக்கு அழுதாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலையில் அவன் என்ன சொல்கிறான்? அவன் கர்த்தரை நோக்கி கேட்குறான், அந்த தண்டை பின்தொடரட்டுமா. எந்த காரியத்திலும் கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய காரியத்தை நம்ம முன்னின்று நம்ம செய்கிறோமான்னு சொல்லி ஒரு விஷயம் நாம சிந்தித்து பார்ப்போம். அது மாத்திரமில்லை, நம்ம பின்னாடி நம்ம அதை வாசிக்கும் போது அவர்கள் பின்தொடராங்க. சகலத்தையும் என்ன பண்ணால் அவர்கள் 19வது வசனத்தில் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான்.
அவனுடைய சமூகத்தில் அவன் கேட்டதுனால திருப்பி கொண்டான். அது மாத்திரம் இல்லை, முன்னாடி நமக்கு பார்க்கும்போது 600 பேர் போகிறாங்க, அதில் 200 பேர் பாதியில் நின்றுறாங்க. மறுபடியும் 400 பேரோடு போகிறான் 9:10. அதுலேயும் 200 பேர் விடாய்த்து போனதுனால் பேசோர் ஆற்றங்கரையில் என்ன பண்ணிட்டாங்க, நின்று போயிட்டாங்க. 200 பேர் தான் போய் என்ன பண்ணுறாங்க, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வராங்க. அப்போது 22ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோடே வராதபடினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒருவருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். ஆமாம், நியாயமா நியாயம் இல்லையா? 600 பேர் கிளம்புறாங்க, 200 பேர் நின்றுறாங்க, மறுபடியும் 200 பேர், வெறும் 200 பேர் தான் போய் எல்லாவற்றையும் திருப்பி கொள்கிறாங்க. இப்போ இந்த 200 பேர் என்ன சொல்கிறாங்க, நம்மோடு கூட வராத இவங்க யாருக்கும் நாங்கள் கொள்ளையாடின பொருள் என்ன பண்ண திருப்பி கொடுக்க மாட்டோம். அவங்க மனைவி பிள்ளைகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளட்டும், வேறு எதையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், திருப்பி கொடுக்க மாட்டோம். ஆனால் தாவீது என்ன சொல்கிறான், என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்தது நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாக வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். 24ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது சரி பங்காக பங்கிடணும். நிறைய நேரங்கள் நாம் என்ன பண்ணுறோம், பழி வாங்குகிறவர்களாக காணப்படுகிறோம். அவன் வரல, என் கூட நான் கஷ்டப்பட்டு செஞ்சது. ஆனால் தாவீது சொன்னேன், இல்லை இல்லை இல்லை, வேத வசனம் சொல்லுகிறது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். எபிரேயர் 10:30 சொல்லுகிறது. தாவீது பழி வாங்குறதுக்கு அவன் ஆயத்தமாக இல்லை, என் கூட வரல அவங்க, உண்மைதான். ஆனால் என்ன பண்ணு, தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் சமமாய் பங்கிடணும் அப்படி சொல்லி அவன் என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் அவன் சமமாய் பங்கிட்டுக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி ருசியாக நாம் சிந்தித்து பார்ப்போம். என்ன காரியம் செஞ்சாலும் சரி கர்த்தருடைய சித்தம் அறிந்து செய்கிறோமா. நாம் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை நான் செய்யட்டுமா, இல்லை நான் இதை எப்படி செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்தார். நல்ல ஞானம் உள்ளவங்க அவங்க பிளான் பண்ணி அழகாக செஞ்சுருவாங்க. அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 11ஆவது அதிகாரம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். தாவீது என்ன பண்ணுறான், தேவனுக்கு பிரியமான ஒரு மகன், அவருடைய இருதயத்திற்கு ஏற்றம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் தாவீது ஒரு தவறு செய்கிறான் இல்லையா, எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம் தான். உரியாவின் மனைவியின் மேல் அவன் என்ன பண்ணுறான், ஆசைப்பட்டு அதற்காக அந்த அவளை எடுத்துக்கொண்டது மாத்திரம் என்ன பண்ணுறான், அந்த உரியாவை என்ன பண்ணுறான், அவன் கொன்று கொடுக்கிறவனாய் காணப்படுகிறான். அப்போது இந்த நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வருகிறாரு. 2 சாமுவேல் 12:13 வாசிங்க. 12:13. ஆமென். ஆமென். ஆமாம், தவறு செய்தான். தவறு செஞ்ச மாத்திரம் அதில் அப்படியே அவன் என்ன பண்ணல, விழுந்து போகல. நாத்தானிலிருந்து சொன்னவன் அவன் செல்கிற முதல் காரியம் என்ன, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் என்ன பண்ணணும், எழுந்திருப்பான். நம்ம விழுந்து போனாலும் நம்மை தள்ளாத தேவன். ஆண்டவர் சொல்லாரு, அது தீர்க்கதரிசி என்ன சொல்லாரு, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார், நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தான்னு சொல்லி வேத வசனம் சொல்கிறது. நம்ம இந்த நாளில் ஒருவேளை தேவனுக்கு விருப்பமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம். ஆனாலும் நம்முடைய தேவன் என்ன பண்ணுறாரு, பாவி என்று நம்மை தள்ளாத தேவன். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன, கர்த்தரிடத்தில் அவன் என்ன சொல்கிறான், தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவன் என்ன சொல்கிறான், கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். அந்த பாவத்தை அவன் ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுறான், தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தேவன் என்ன பண்ணுறார், மறுபடியும் அவனை எடுத்துக்கொள்கிற தேவனாய் காணப்படுகிறார். கெட்டகுமாரன் சம்பவத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். நாம் செய்வோமா, 2 பிள்ளைக்கு 2 சமமாக சொத்து சேர்த்துருக்குறோம். ஒருத்தன் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டான், எல்லாவற்றையும் அழிச்சிட்டான். அழிச்சிட்டு திரும்பி வரும்போது அவன் என்ன பண்ணுறான், அவன் தூரத்தில் வரும்போது தகப்பன் அவனை கண்டு என்ன பண்ணுறான், அவனை ஓடி போய் என்ன பண்ணுறான், அவன் கழுத்தை கட்டி கொண்டு என்ன பண்ணுறான், வஸ்திரத்தை கொண்டு வாங்க, முத்திரை மோதிரத்தை கொண்டு வாங்க. நம்ம நிறைய நேரங்களில் மனுஷங்களாம் நம்ம சொல்லுவோம், நம்பிக்கை துரோகம் ஒன்று மட்டும் நம்ம என்னால் என்ன பண்ண முடியாது, சகிச்சிக்கவே முடியாது. அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், அவனை மாத்திரம் என்ன பண்ண முடியாது, என்னால் மன்னிக்கவே
முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம மறுபடியும் எழுந்து, அவன் என்ன பண்ணான்? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். இதனால் நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, எங்களை எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? நாம் எழுந்து மறுபடியும் நம்ம தகப்பனிடத்தில் வரும்போது தேவன் என்ன பண்ணுறாரா? நம்முடைய பாவங்களை மன்னித்து, அவன் என்ன சொல்கிறான்? அந்த கெட்டகுமாரன் என்ன சொல்கிறான்? வேலைக்காரர்கள் ஒருவராய் என்ன பண்ணணும் வச்சுக்கணும்னு சொல்லி நான் கேட்பேன்னு சொல்லி அவன் போகிறான். ஆனால் அதை கேட்குறதுக்கு அந்த தகப்பன் என்ன பண்ணல? சான்ஸ் கொடுக்கவே இல்லை இல்லையா? நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கிறோம், ஒரு கேஷியராக இல்லை ஒரு நல்ல போஸ்டிங்கில் ஒருத்தரை வச்சுருக்கிறோம். அவர் ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாரு, நம்ம மன்னிச்சிட்டோம். ஆனால் அதே பொசிஷனில் அவரை வைப்போமா? அதே நம்பிக்கை, அதே ட்ரஸ்ட் நம்ம அவருக்கு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஆனால் தேவன் என்ன, அந்த தகப்பன் என்ன சொல்கிறாரு? அவன் என்ன சொல்கிறான்? நான் வேலைக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளுன்னு சொல்லி நான் கேட்கணும்னு போகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் தன்னுடைய சொந்த மகனாய் இழந்து போன அந்த ஸ்தானத்தை மறுபடியும் அவனுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த தாவீதின் காரியத்தில் அதே காரியம் தான். அவன் தவறு செய்த, ஆனாலும் அவன் தேவனுடைய சமூகத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த அந்த பாவத்தை அறிக்கையிடும் போது தேவன் அவனுடைய பாவத்தை மன்னித்து என்ன பண்ணுறாரா? மறுபடியும் அவனை ஏற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறார். இன்னொரு சம்பவத்தை கொடுத்து கூட நம்ம பார்க்கலாம். ரூத் எழுதின சுவிசேஷம், ரூத் 1வது அதிகாரம் 1வது வாசிங்க. ரூத் 1:1. ஆமென். ஆமென். ரூத்தின் சரித்திரத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். எலிமெலேக் இருக்கிறாரு, நகோமி, அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? தேசத்திலே பஞ்சம் உண்டாயிடுச்சு. தேசத்தில் பஞ்சம் வந்தவொடனே என்ன பண்ணிடுறாங்க? அவங்க மோவாபிய தேசத்திற்கு என்ன பண்ணுறாங்க? போய் அங்கே சஞ்சரிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? பஞ்சம் வந்துட்டுன்னா என்ன பண்ணுறாங்க? ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன பாடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுறோம்? நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிடுறோம் இல்லையா? ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன பாடு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் தான். அதில் ஒரு சின்ன குறைவு வந்துட்டு நான் சொல்ல என்ன பண்ணவரை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம பின் வாங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம், தூரம் போகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களாக என்ன பண்ணுறாங்க? தேசத்தில் பஞ்சம் வந்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்க? வேற ஒரு தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? அவர்கள் புறஜாதியான ஒரு தேசத்திற்கு அவர்கள் போகிறத பார்க்குறோம். அதன் விளைவு என்ன? அந்த தேசத்தில் போய் என்ன ஆச்சு அவங்களுக்கு? அந்த நகோமி என்ன பண்ணுறா? தன்னுடைய கணவனை இழக்கிறா, 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது, 2 மகன்களை இழக்கிறா, மறுபடியும் எல்லாவற்றையும் இழந்தவளா என்ன பண்ணுறா? மறுபடியும் அவள் திரும்பி இருக்கிறத பார்க்குறோம். 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறா? மறுபடியும் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வரணும்னு சொல்லி அவள் எழும்பி வருகிறத நம்ம பார்க்குறோம். யோசிச்சு பாருங்கள், பஞ்சம் வந்தோடனே ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டா, இஸ்ரவேல் தேசத்தை விட்டு தூரம் போயிட்டா, மறுபடியும் தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறதுன்னு திரும்பி வருகிறா. போகும்போது எப்படி போனா? கணவனோடு பிள்ளைகளோடு போனா. வரும்போது எப்படி வரா? கணவனையும் பிள்ளைகளையும் இழந்தவளாய் திரும்பி வருகிறார். ஆனாலும் தேவன் அவளை தள்ளிவிட்டாரா? தேவன் அவளை தள்ளிவிட்டாரா? நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த 1வது அதிகாரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? நகோமி ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது அவள் என்ன பண்ணுறா? 20வது வசனம் வாசிங்க. என்ன சொல்றா? சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். யாரு தூரம் போனது? யார் தூரம் போய் எல்லாவற்றையும் இழந்தது? ஆனால் அவள் என்ன சொல்றா? சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நாம் அநேக நேரங்கள் அப்படி அந்த நாட்களில் தேவனை விட்டு தூரம் போயிட்டு அதனால வருகிற பாடுகள், உபத்திரவங்களுக்கு நம்ம யாரை காரணம் சொல்லுவோம்? ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சிட்டாரு, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை அனுமதித்துட்டார். அப்படி அல்ல. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனை விட்டு விலகாதபடிக்கு. யோபு சொல்கிறான் இல்லையா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒரு சின்ன குறைவு வந்துட்டாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனை விட்டு தூரம் போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த நகோமியும் அப்படிதான். தேசத்தில் பஞ்சம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? தேசத்தை விட்டு தூரம் போகிறாங்க. இஸ்ரவேலை விட்டு, ஆசீர்வாதத்தை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் தூரம் போகும்போது என்னாச்சு? எல்லாவற்றையும் இழந்தவளாய் அவள் சொல்ல, நான் மாறான்னு சொல்லுங்க, என்னை மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவள் வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே நகோமி தான் அந்த 24வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 16வது வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய
தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். ஆமென். நகோமி எப்படிப்பட்டவள்? அவள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனா, பஞ்சம் வந்த உடனே, பாடு வந்த உடனே இஸ்ரவேலை விட்டு மோவாப் தேசத்திற்கு கடந்து போனா. ஆனா திரும்பி வந்த உடனே தேவன் அவளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? ரூத் ஒரு குமாரனை பெறுகிறாள். அந்த குமாரனுக்கு என்ன பேரா? ஓபேத். இந்த ஓபேத் தான் யாரு? தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். மத்திய 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது என்ன பண்றாராம்? போவாஸ் என்ன பண்றான்? ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். இதுதான் நம்ம ஒருவேளை தேவனை விட்டு வழி விலகி போயிருக்கலாம், பாவத்தில் விழுந்திருக்கலாம், தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஆனால் திரும்பி வரும்போது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் இதுதான் இல்லையா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் பஞ்சத்தில் பட்டியலில் எத்தனையோ பேர் அந்த தேசத்திலே இருந்தாங்க. ஆனால் வெளி தேசத்துக்கு போயிட்டு திரும்பி வந்த இவள் தான் என்ன பண்ணுறா? ஆண்டுடைய சரித்திரத்தில் அவளுடைய பேர் இடம்பெறுகிறதாய் காணப்படுகிறதோ, அவளுடைய பேரனுடைய பேர், அந்த ஓபேத்தினுடைய பேர் இடம்பெறுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவன் அந்த கெட்ட குமாரன் செய்தது ஒரே ஒரு காரியம் என்ன? எழுந்து தகப்பனிடத்திற்கு நான் போவேன். இந்த நாளில் நாம் ஒருவேளை தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம், தேவனை விட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கலாம், பெரிய பாவம் செய்தது என்ன இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? எழுந்து எப்போ நம்ம தகப்பனிடத்துல வரும்போது அவர் என்ன பண்ணுறாரா? அவர் நம்ம முத்திரை மோதிரமாக அவர் வைக்க அவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்ட, நீ என்னுடைய சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டேன்னு சொல்லி ஒருவேளை அவர் என்ன பண்ணல, சரி ஓகே ஒரு வேலைக்காரில் ஒருவனா இரு அப்படி வைக்கிற தேவனா இல்லை. ரூத் திரும்பி நகோமி திரும்பி வந்தோடனே சரி 10-11 நீ இந்த தேசத்தில் ஆசீர்வாதமாக இருந்துட்டு போன்னு சொல்லி அல்ல. இந்த ரூத்தின் மூலமாய் பெற்ற மகன் என்ன பண்ணா? தாவீதினுடைய தகப்பனை பெற்ற இந்த ஓபேத்துன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் அவர் நமக்கும் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம எழுந்து மறுபடியும் தகப்பனிடத்துல திரும்பி வரும்போது தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். ஏன் தேவன் ஞானத்தில் குறைவுள்ளவர்களை தெரிந்து கொண்டார் சொல்லி நம்ம முதல்ல வாசித்த 1 கொரிந்தியர் 17ஆவது அதிகாரம் மறுபடியும் வாசிங்க. 27, 28, 29, 30 வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1, 27, 28, 29, 30. வெட்கப்படுத்தும்படி ஆமென். தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமென். எதற்காக தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலவீனர்களை தெரிந்து கொண்டார், அவமானவர்களை தெரிந்து கொண்டார் சொன்னா, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இன்னைக்கு ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? தேவனுக்கு முன்பாக நாம் என்ன பண்ண முடியாது, பெருமை பாராட்ட நமக்கு இடமே இல்லை. ஏன்னா நம்ம அழைத்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் நம்ம ஞானிகள் சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலை, ஞானத்தில் குறைவுள்ளவர்களை என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொண்டார். எபேசியர் 2:8 சொல்லப்பட்டு இருக்கிறது. எபேசியர் 2:8 வாசிங்க. ஆமென். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். 2 சாமுவேல் 7:18 வாசிங்க. 2 சாமுவேல் 7:18. அப்பொழுது தாவீது ராஜா உற்றவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஆமென். தாவீது என்ன சொல்றான்? கர்த்தராகிய தேவரே, நீர் இதுவரை என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் ஏமாத்திரம். நான் கடந்த ஒரு மெசேஜில் நம்ம தாவீதினுடைய அந்த எப்படி அவன் தேவனால் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார், அதுக்கப்புறம் எப்படி அவன் ராஜாவாக முடிசூடப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எவ்வளவோ பாடு, எவ்வளோ உபத்திரவங்கள், அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான். அதுக்கப்புறம் 2 கோத்திரங்களுக்கு அவன் ராஜாவாக்கப்படுகிறான்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு எல்லாம் பண்ணான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடும்
ஏமாத்திரம். இதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன மேன்மை பாராட்டுகிறவன் எவனோ தன்னை குறித்தல்ல, யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? தேவனை குறித்தே மேன்மை பாராட்டணும். தாவீது அவர்களை சொல்லியிருந்திருக்கலாம், அன்றைக்கு நான் அபிஷேகம் பண்ணார், ஆனால் அதுக்கப்புறம் நான் பட்ட பாடு இருக்கேன், எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம். சவுல் துரத்துறான், எல்லாம் துரத்துறாங்க, ஓடினேன், இங்கே ஓடினேன், என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு போனாங்க, மறுபடியும் அதற்கு நான் மீட்டு கொண்டு வந்தேன். இப்படி இத்தனை போர் செய்து நான் என்ன பண்ணேன்? ராஜாவாய் நான் முடிசூட்டப்பட்டேன். அவன் அப்படி சொல்லலை, நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம். மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? தேவனை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டணும். சங்கீதம் 8வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. 8:4 வாசிங்க. ஆமென். மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினேன், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினேன். நான் எவ்வளவு பாத்திரம் அல்ல, ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு? என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்போ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காரியம், எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் கிரெடிட்டை மாத்திரம் நம்ம எடுத்துடவே கூடாது. நான் எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாடுபட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்து, கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி நாம் அந்த கிரெடிட்டை எப்பவும் ஒரு நாள் எடுத்துடவே கூடாது. நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இந்த நேபுகாத்நேச்சார் என்ன சொல்கிறாரு? 30வது வசனம் வாசிங்க. 4:30. இந்த நேபுகாத்நேச்சார் யாரு? அவர் தேவனுடைய பிள்ளையா, இல்லை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா, இல்லை இஸ்ரவேலின் ராஜாவா? கிடையாது இல்லையா? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுறான்? அவன் கெட்டின அவனுடைய ராஜ்யம், அவன் கெட்டினது தான். அவன் போரிட்டு நம்ம பார்க்கும்போது தானியேல் 1வது அதிகாரத்தில் கூட அவன் என்ன பண்ணான்? எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டு தானியேல் மற்ற எல்லா ஜனங்களை அவங்க வாலிபர்களை சிறைப்பிடித்து கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அவன் செஞ்சது தான். ஆனாலும் அப்படிப்பட்ட நேபுகாத்நேச்சாரை என்ன சொல்கிறான்? இது நான் கட்டின மகா பாபிலோன் சொன்ன மாத்திரத்தில் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போது, அவன் பேசக்கூடல, அந்த வாயில் அந்த வார்த்தை வரும்போதே ஆண்டோடைய சத்தம் என்ன பண்ணுது? மனுஷனை மிருகங்களை போல் என்ன பண்ணுவேன்? புள்ள மேய்வாய். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அவர் பாவிகளை நேசிக்கிற தேவன், பாவிகளை அன்பு கூறுகிற தேவன். ஆனால் அவர் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? பெருமை. மேன்மை பாராட்டுகிறவன் எவனோ தேவனை குறித்து தான் மேன்மை பாராட்டுறோம். அந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது. அதனால தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? ஞானத்தில் குறைவுள்ளவர்கள், பலவீனர்கள், மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் சொன்ன நம்மை எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சா நாம் என்ன பண்ணுவோம்? நம்மையே பெருமை பாராட்டி கொண்டு இருப்போம். அதனால் நம்ம ஜாக்கிரதை. சேற்றிலிருந்து என்னை தேவன் இந்த நாளில் தூக்கி கண்மணியின் மேலே நிறுத்தி இருக்காரான்னு சொன்னால் அது என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பராக்கிரம் அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அது மாத்திரம் எப்போதும் நம்முடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்மை குறித்து பெருமைங்க அதான் சொல்லலை, அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போது என்னைக்கு பெருமை நம்முடைய வாழ்க்கைகளை வருதோ அந்த நாளோட என்னச்சு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரித்திரம் என்ன பண்ணிடுச்சு? முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம ஜாக்கிரதை விளைவுகளாக இருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் எவனோ யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? தேவன். அதே எபேசியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி சொல்கிறது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. நான் எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், நான் இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ், இந்த எல்லாமே என்னுடைய கிரியைகளினால் உண்டானது அல்ல. என்னை காட்டிலும் ஞானவன் உண்டு, என்னை காட்டிலும் டேலண்டட் பர்சன் உண்டு, என் கூட படித்தவங்களை என்னை விட எத்தனையோ டேலண்டட் பர்சன்ஸ் உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு தேவன் என்னை தெரிந்து கொண்டார் சொன்ன நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? மேன்மை பாராட்டுகிறவன் தன்னை குறித்தல்ல, தேவனை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் பெருமை மாத்திரம் அந்த மேட்டிமை மாத்திரம் நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்ம வரவே
விடக்கூடாது. நம்ம பெருமை அந்த மேட்டிமை நம்முடைய இருதயத்திற்கு வருகிற மாத்திரத்தில் தேவன் நம்மை அவர் தள்ளி விடுகிற தேவனாய் காணப்படுகிறான்னு சொல்லுவாங்க. அவர் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பாவிகளை நேசிக்கிற தேவன், ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனால் நாமே சிந்தித்து பார்ப்போம். ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? சரி, உண்மை, தகுதி இல்லாதவன் தான், ஞானத்தில் குறைவுள்ளவன் தான், பலவீனமான பாத்திரம் தான், நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன் தான், மனுஷர்கள் நிறைய நேரங்களில் இவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, இவன் ஒன்றுக்கும் இது இல்லைன்னு சொல்லி நினைத்தவர்கள் தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டுட்டார். ஆனால் தேவன் எனக்கு தெரிந்து கொண்டதற்கு கைமாறா இந்த நாள் நான் எப்படி இருக்கிறேன்? இதனால் நம்ம பார்த்த இந்த 4 காரியங்கள், இந்த 4 காரியங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் காணப்படுகிறேனா? நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி மேலே என் கைகளை போடுகிறதுக்கு நான் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படுகிறேனா? ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன பாவம் செய்துட்டா அதை நான் மறைக்கிறேனா? இல்லை ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நான் மனம் திரும்புகிறேனா? அது மாத்திரமல்ல, எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கிரெடிட்டை நான் எடுக்காதபடிக்கு நான் தேவனிடத்தில் கொடுக்குறேன்னான்னு சொல்லி விஷயமாக நாமே சிந்தித்து பார்ப்போம். அவன் கட்டினது தான், அவன் கட்டின பாபிலோன் தான், அவன் போய் படையெடுத்து எல்லா ஜனங்களையும் ஜெயிச்சு அவன் கட்டின பாபிலோன் தான். ஆனால் நம்ம சொன்ன மாத்திரத்தை அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போது அவனுடைய சத்தம் உண்டாயிடுச்சு. மேன்மை பாராட்டுகிறவன் எவனோ தன்னை குறித்து அல்ல தேவனை குறித்து மாத்திரம் நம்ம மேன்மை பாராட்டுகளாய் காணப்படணும். எபேசியர் 4:1 இப்படி சொல்கிறது, அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். தேவன் அழைச்சிட்டாரு, ஞானமில்லாத என்னை அழைச்சிட்டாரு, ஞானமில்லாத என்னை தெரிந்து கொண்டுட்டாரு, பலவீனமான என்னை தெரிந்து கொண்டுட்டாரு, உண்மைதான். ஆனால் அழைத்ததற்கு பின்பு அந்த அழைப்புக்கு நான் பாத்திரமான நடந்து கொண்டிருக்கிறேன்னா, தேவன் அழைக்கிறதற்கு முன்பு என்னிடத்துல எத்தனை குறைவுகள் ஆனாலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் தேவன் ஊழியத்திற்கு என்று அவருடைய நாம மகிமைக்கு என்று அழைத்ததற்கு அது அப்புறமா என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அபிஷேகம் பண்ண மாத்திரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கியிருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அழைக்கப்பட்ட பின்பு அதற்கப்புறமும் நான் பலவீனன், நான் ஞானத்தில் குறைவில்லைன்னு சொல்லி நம்ம அப்படியே வாழ்கிறதற்கு அல்ல, தேவனுக்கு என்று வைராக்கியமாய் எழும்பி நிற்கிற சன்னமாய் தேவனாலே நம்ம ஒருவரையும் அழைக்கிறவராக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம அப்படியே இருந்த மண்ணுமாக கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஃபாதர், நமக்கு நன்றி செலுத்துகிறதாச்சா. நல்ல ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டா? சேற்றில் இருந்த எண்ணெய் தேவன் கண்மலையின் மேலே கொண்டு வைத்ததற்கு என்ன நோக்கம் உண்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுப்போமா? இதனால் நம்ம பார்த்தது போல் இந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ளே இருக்கிறதா? இந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ளே இருக்கிறதா? நான் என்னை நானே மென்மை பாராட்டி கொண்டு இருக்கிறேன்னா? நான் கஷ்டப்பட்டு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன், நான் இப்படியெல்லாம் நான் படித்து இப்படி வந்தேன்னு சொல்லி நாமே இப்போ மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோமான்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து ஒப்பு கொடுப்போமா? அப்பா, நான் இல்லைப்பா, நான் பாவிகளில் பிரதான பாவி ஆண்டவரே, ஆனால் என்னை தெரிந்து கொண்டீரேன்னு சொல்லி ஒரு விஷயம் எல்லா ஆண்டோட சம்மதியில் ஒப்பு கொடுப்போமா? உலகம் மாமிசம் பேசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன், நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன், என்னை தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த துரோகினான், என்னை தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே நான், உம்மை போல் ஆமாப்பா, உம்மை போல யாருண்டு ராஜா? உம்மை போல யாருண்டு ஆண்டவரே? உம்மை போல் யாருண்டு? ஒரு விஷயம் சொல்லலாமா? என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த துரோகினான், என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே நான், உம்மை போல் யாருண்டு என்ன இயேசுநாதா, இந்த பாதத்தில் உம்மை
தகப்பனே உம்மை போல யாருண்டு ஆண்டவரே, உம்மை போல எங்களை நேசிக்க யாருண்டு ராஜா. இதோ ஆடுகள் பின்னால் அலைந்து கொண்டிருந்த எங்களே ராஜா, இன்றைக்கு அரியணையில ஏற்றிய அழகு பார்த்து கொண்டிருக்கிறீங்களே, நமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பன். நான் நிற்பதும் நிர்மூலமாக ஆதரிப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இதோ உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அழைக்கப்பட்ட அழைப்பு பாத்திரவான்களா எங்களை மாற்றுங்க ராஜா. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எதற்காக தேவன் என்னை அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரமான நான் நடந்து கொண்டு இருக்கிறேன் நான் சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் ஆகாரத்தை பார்த்து கேட்குறாரு, சாராயின் அடிமைப்பெண்ணாகி ஆகாரு, நீ எங்கே இருந்து வருகிறா, நீ எங்கே போகிற, நீ எதற்காக அழைக்கப்பட்ட, இதனால் எங்கே போய் கொண்டிருக்கிற, என்ன செஞ்சு கொண்டிருக்கிற, எங்கே இருக்க வேண்டிய நீ இந்த நாளில் எங்கே இருந்து என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இதனால் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்குறா. நீ இருக்கிற இடம், நீ செய்கிற காரியம், நீ அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாக இருக்கிறதா? ஓ தேங்க்யூ ஃபாதர். நல்ல ஒரு விஷயம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்களே, இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அவருடைய ஈவை, அவருடைய அழைப்பை, அவருடைய வரங்களை, அவருடைய கிருபையின் வரங்களை அற்பமாக அவர்களை நினைத்து கொண்டு இருக்கிறோமோ, அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோமோ, தேவன் கொடுத்த வரங்களை, கிருபைகளை, அவர் கிருபையாய் கொடுத்த காரியங்களை அற்பமாய் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோமோ, ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போம். எல்லாண்டு தாவீதை போல பக்தி வைராக்கியம் உள்ளவனா எங்களை மாற்றுங்க ராஜா. ஓ உமக்காக ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஜனங்களாய் எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஆம் தகப்பனே ராஜா, எங்களை அழைத்தீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே. ஓ நன்றி ராஜா. ஒருபோது நீர் எங்கள் மேல வைத்த நம்பிக்கையை நாங்கள் விருதாவாய் ஆக்காதபடிக்கு ராஜா, நாங்கள் ஆண்டவரே நீர் எதற்காக அழைச்சிரோ, எதற்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரோ ராஜா, அந்த காரியத்தை செய்து முடிக்க ஆண்டவரே அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்க ராஜா. தேவாவியானவர் எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க ராஜா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் ராஜா இலக்கை நோக்கி தொடர்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ராஜா. குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னிங்க. பாவங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ராஜா. எங்கள் பாவங்களை எங்கள் மறைக்காதபடி ஆண்டவரே எங்களை அதை அறிக்கை செய்து விட்டு விட தேவனே கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க ராஜா. தேங்க்யூ ஃபாதர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருபோதும் உம்மை துக்கப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை தூஷிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் இராதபடிக்கிற ராஜா, உம்முடைய நாம மகிமைக்கு நீங்களை எடுத்து பயன்படுத்துகிற ராஜா. பயன்படுத்த ஆழ்த்துகிற சகல துதிக்க மகிமை எல்லாவற்றும் ஒருவர் கேட்டு இருக்கிறோம். நாங்கள் சிறுகும் தேவ நீர் பருகும் எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் நல்ல